சற்று நேர தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். மூன்றாவது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்விகளினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்விகளினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023வது ஆண்டு இதே ஏப்ரல் மாதத்திலே ஒடிசா பட்டணத்திலே, ஒடிசா மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் நாங்கள் ஒரு 5 பேர் எங்கள் வேதாகம கல்லூரியிலிருந்து நாங்கள் கடந்து போயிருந்தோம். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒடிசா மாநிலத்திலே 2008வது ஆண்டு 2007 2008வது ஆண்டுகளில் பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவங்கள் நடந்தது. நாம் எல்லாம் பேப்பரில் பார்த்துருப்போம், நிறைய டிவியில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், சபையாராக நாம் ஜெபித்திருப்போம். அநேக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு சேர்த்து குவியலாக அப்படியாக அடக்கம் செய்யப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த இடங்களிலே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அங்கே ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து அவர்களோடு கூட சேர்ந்து அந்த ஊழியங்களை நாங்கள் பார்த்து அவர்களோடு கூட ஊழியம் செய்வதற்காக கடந்து போயிருந்தோம். அப்படி போன நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அந்த ஜனங்களை விசாரிப்பதும், அவர்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்று பார்ப்பதும், அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதும் எங்களுக்கு வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே கிராமமாக மலைப்பகுதிகளில் இருப்பார்கள். அதிகமான பட்டணங்கள் அங்கே கிடையாது. நாங்கள் போன அந்த பகுதிகள், அந்த மாவட்டம் அதிகமாக மலைப்பகுதிகளிலே ஆங்காங்கே கிராமமாக மக்கள் கூடி வசிப்பார்கள். அவர்களுக்கு மருத்துவ வசதிக்காகவோ அல்லது ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டுமென்னால பல நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு மலையிலிருந்து இறங்கி நடந்து வர வேண்டும். மலையில பாதைகள் நம்ம பார்க்குற மாதிரி ரோடு லைட் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. கரண்டு முரணான பாதைகள் வழியாக அவர்கள் கடந்து வர வேண்டும். யாருக்காவது ஏதாவது வியாதிப்பட்டு விட்டால் அவர்களை துணிகளில் கட்டி 2 பேர் 3 பேர் அப்படியே சுமந்து கொண்டு மலை வழியாக வருவார்கள். அநேகர் அந்த மலையிலிருந்து அவர்கள் 2-3 நாட்கள் இறங்கி கீழே வந்து சேருவதற்குள் மரித்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட பகுதிகள். அப்படி ஒரு இடத்திலே, ஒரு கிராமத்திலே நாங்கள் போன பொழுது அந்த கிராமத்தை குறித்து எங்களோடு கூட வந்த போதகர், அங்கே ஊழியம் செய்கிற போதகர், அந்த கிராமத்தை குறித்து ஒரு சாட்சி எங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். அங்கே ஒரு வீட்டில் நாங்கள் சில வீடுகளை போய் சந்தித்தோம், சில விசுவாசிகளை பார்த்தோம். அங்கிருந்த ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய வீட்டிலே நாங்கள் போயிருந்தோம். போவதற்கு முன்பதாக அந்த ஊழியர் எங்களுக்கு அந்த கிராமத்திலே அந்த 2008வது ஆண்டு நடந்த உபத்திரவ காலங்களில் அந்த கிராமத்தில் என்ன நடந்தது என்று
எங்களுக்கு அந்த போதகர் சொல்லி எங்களை அழைத்து கொண்டு போனார். திடீரென்று ஒரு நாள் அநேகம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூடி ஏகமாய் வந்து அந்த கிராமத்தை அப்படியே சுற்றி வளைந்து கொண்டார்கள். அங்கு ஒரு சில 100 குடும்பங்கள் வசித்து வருகிறது. 100க்கு உட்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. அதில் அநேக குடும்பங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஒடிசா பட்டணத்திலே ஒரு 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 மத தலைவர் ஒருத்தர் இருந்தார். அந்த மக்கள் ஆராதிக்கிற, அவர்கள் வணங்குகிற தெய்வத்தினுடைய ஒரு மத தலைவர் ஒருவர் இருந்தார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீவிரவாதிகள் திட்டமிட்டார்கள். அந்த மத தலைவர் செய்த சில காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அவர்கள் ஊரெங்கும் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள். இந்த தேதிக்குள்ளாக இந்த மத தலைவர் நாங்கள் சொல்வதை போல கேட்காவிட்டால் அவரை நாங்கள் கொன்று விடுவோம் என்று அவர்கள் ஊரெங்கும் போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள். ஆனால் அந்த மத தலைவர் இவர்கள் சொன்ன, இந்த தீவிரவாதிகள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் அவர் செவி கொடுக்கவில்லை. மாறாக அவர் போலீஸ் இடத்துல போனார். அநேக காவலர்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அந்த தீவிரவாதிகள் சொன்ன நாள் வந்தது, அந்த டேட் வந்தது. அதுவரை அந்த டேட் முடிகிற வரைக்கும் இந்த மத தலைவர் அவர் ஒன்றுமே, அவர்கள் சொன்ன எதையுமே அவர் கேட்கவில்லை. நான் அப்படியே தான் இருப்பேன் என்று அவர் தைரியமாக இருந்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டுனாங்க. இத்தனாம் தேதி காலையில் இத்தனை மணிக்கு உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று அந்த மத தலைவருடைய புகைப்படத்தோடு கூட திரும்பவும் ஊரெங்கும் அவர்கள் போஸ்டர் அடித்து ஓட்டினார்கள். ஆனாலும் அந்த மலை தலைவர் அவர் கொஞ்சம் கூட இறங்கி வரவில்லை. அவர் இன்னும் அதிகமான போலீஸ் பாதுகாப்போடு கூட இருந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் அவர்கள் குறித்த அந்த நாள், அவர்கள் போஸ்டரில் போட்ட அந்த நாள் வந்தபோது போலீஸ் எல்லாம் அப்படியே பாதுகாப்பில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று 100கணக்கான தீவிரவாதிகள் காட்டுக்குள்ளிருந்து பயங்கரமான ஆயுதங்கள், துப்பாக்கி, வெடிகுண்டு எல்லாம் கொண்டு வந்து காட்டுக்குள்ள, அது அநேகமாக காட்டு பகுதிகள் தான், பயங்கரமான காடுகள் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும், நடுவில் ஒரு சின்ன ரோடு போகும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது காடுகளுக்குள்ள இருந்து 100கணக்கான தீவிரவாதிகள் ஆயுதங்களோடும் வாகனத்திலும் வேகமாக வந்தபோது இந்த போலீஸ் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டாங்க. யாருமே அங்கே நிற்க முடியாது. 100கணக்கான தீவிரவாதிகள் ஆயுதங்களோடும் வெடிகுண்டுகளோடு வரும்போது என்ன செய்ய முடியும்? எத்தனை காவலர்களாக இருந்தாலும் சரி, மிலிட்டரியா இருந்தாலும் சரி, ஓட வேண்டியதுதான். அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மத தலைவர் தங்கி இருந்த அந்த மாளிகைக்கு உள்ளாக போய் அந்த தலைவரை அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள். இவர்கள் தேடி போன போது அந்த மத தலைவர் ஒளிந்து போய் தன்னுடைய கழிவறைக்குள்ளாக மறைந்து கொண்டார். இவர்கள் கழிவறை கதவை உடைத்து கொண்டு அதற்குள்ளே வைத்து அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். இது நடந்த பின்பு சில கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இது எல்லாருக்கும் தெரியும், இவர்களை கொன்றது தீவிரவாதிகள். அதற்காக தான் அவங்க போஸ்டர் எல்லாம் அடித்து ஒட்டி வெளியரங்கமாக தான் செய்தாங்க. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அந்த இடத்துல இப்போவே அங்கே வந்து கரண்டோ டிவியோ நம்ம பார்க்குற மாதிரி நியூஸ் பேப்பரோ ஒன்றுமே அவர்களுக்கு இப்போ கூட ஒழுங்காக கிடையாது. ஏதோ ஒன்று சில இடங்களில் இருக்கிறதே தவிர இன்னும் மலைப்பகுதிகளில் எங்கேயுமே அவங்களுக்கு கரண்டோ எதுவுமே கிடையாது. அப்போது 2008ஆம் ஆண்டில் நினைத்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது, மற்ற ஊர் மக்களுக்கெல்லாம் இது எதுவும் தெரியாது. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அவங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுனதெல்லாம் தெரியும். மற்றபடி அந்த மாநிலத்தில் இருக்கிற யாருக்கும் என்ன நடந்தது, எப்படி இந்த மத தலைவர் இறந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் கிறிஸ்தவ விரோதிகள் அவர்கள் அந்த ஊரெங்கும் அல்லது அந்த ஒடிசா மாநிலம் முழுவதும் ஒரு பொய் செய்தியை பரப்பினார்கள். என்னவென்றால், இந்த கிறிஸ்தவர்கள் தீவிரவாதிகளோடு சேர்ந்து, தீவிரவாதிகளும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து நம்முடைய மத தலைவரை கொண்டு விட்டார்கள். இந்த பிரச்சனை நிமித்தமாக 2008ஆம் ஆண்டு அங்கு முழுவதும், அந்த ஒடிசா பட்டணம் முழுவதும் பயங்கரமான கலவரங்கள். இந்த செய்தி வேகமாக ஒவ்வொரு கிராமமாய் பரவுகிறது. அந்தந்த கிராமங்களில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து யாராவது கிறிஸ்தவங்கள் அருகாமையில் இருந்து அவங்களை உடனடியாக பிடித்து கொன்று விடுகிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் விசிட் பண்ண, நாங்கள் போன அந்த கிராமத்திலே அதே போல ஒரு நாள்
கூட்டம் கூட்டமாக அருகாமையில் இருக்கிற மற்ற கிராமங்களிலிருந்து எல்லாம் மத விரோதிகள் ஏகோபித்து எழும்பி ஆயுதங்களோடும் தீப்பந்தங்களோடும் வெடிகுண்டுகளோடும் வந்து இந்த கிராமத்தை முழுவதும் சூறையாடி விட்டார்கள். எங்களை அந்த கிராமத்தில் ஒரு சின்ன மேடான பகுதியில் கூட்டி கொண்டு போய் எங்களை காட்டினார்கள். இந்த இடம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து காணப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படிதான் இருந்தது. அந்த நாளிலே எல்லாம் அப்படி தீப்பிடித்து எரியுது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ள வந்து வீடுகளுக்குள்ள வந்து குழந்தைகளை அடித்து கொல்லுறாங்க, பெரியவங்களை அடிக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டைகளை வச்சு அடிக்கிறாங்க, அரிவாள்களை வச்சு வெட்டி கொல்லுறாங்க. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் கதறி எடுத்து ஓடுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அன்று நடந்தது. அப்ப அதுல ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்து அந்த குடும்பத்திலிருந்து குடும்ப தலைவியிடம் நாங்கள் பேசினோம். அந்த குடும்ப தலைவர் அந்த கலவரத்திலே கொல்லப்பட்டு விட்டார். குடும்ப தலைவியிடத்தில் நாங்கள் பேசினோம். அந்த சகோதரி இப்படியாய் சொன்னார்கள், அவர்களுடைய அனுபவத்தை சொன்னார்கள். கூட்டம் கூட்டமா இப்படி ஜனங்கள் வந்த உடனே இவர்கள் அந்த கிராமத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறார்கள். சுத்தி கிராமத்தை சுற்றி உள்ளே கிராமத்துக்குள்ளாக இப்படி நடக்க ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்த உடனே இந்த கிராமத்துக்குள்ள இருக்க கொஞ்சம் பகுதிகள் எல்லாம் கிராமத்துக்கு பின்னால காட்டு பகுதிகளுக்குள்ள இரவு நேரத்தில், அது நடந்தது மாலை 6 மணிக்கு பின்பதாக நடந்தது, எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ள ஓடி தப்பிட்டாங்க பாருங்க. நிறைய பேர் காட்டுக்குள்ள ஓடி தப்பினாங்க. செத்தவங்க அநேகம், பாதி பேருக்கு மேல மரித்து போனார்கள். இன்னும் அநேகம் பேர், ஒரு கூட்டம் பேர் காடுகளுக்குள்ளாக ஓடி தப்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அந்த குழந்தை இவங்க ஓடி போனதுல காட்டுக்குள்ள தொலைஞ்சு போச்சு. 2 வாரங்கள் அந்த குழந்தையை அவர்கள் காட்டுக்குள்ளே அவர்கள் ஒழித்து இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாது. 2 வயசு குழந்தை. 2 வாரங்கள் கழித்து எங்கேயோ ஒரு இடத்துல தேடி தேடி போகும்போது அந்த குழந்தையினுடைய அழுகை குரல் சத்தம் கேட்டு இவர்கள் போய் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அந்த 2 வயது குழந்தை 2 வாரங்கள் என்ன சாப்பிட்டது, எப்படி உயிர் வாழ்ந்தது, அது எப்படி விலங்குகளுடைய கண்ணில் படாமல் இருந்தது, யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கும்போது நாங்கள் கேட்டோம், இவ்வளவு உபத்திரவங்களையும் இவ்வளவு பாடுகளையும் பட்டு நீங்கள் ஏன் இன்னும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அன்றைக்கு ஒருவேளை அவர்கள் எல்லாம் அப்படி ஏகோபித்து வரும்பொழுது, கொலை செய்யும்படியாய் சமூக விரோதிகள்லாம் வரும்போது, நாங்கள் கிறிஸ்தவங்க இல்லப்பா, நாங்கள் அந்த ஆண்டவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, இல்லை நாங்கள் அந்த ஆண்டவரை விட்டுறோம், நாங்கள் பழையபடி நம்முடைய மதத்திற்கே வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உங்கள் கணவரும் இறந்திருக்க மாட்டார். நீங்கள் இவ்வளோ பாடுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நாங்கள் கேட்ட பொழுது, இன்னும் அதில் வருத்தமான விஷயம் என்னவென்றால், அந்த வீட்டில் இருந்த ஒரு வாலிப மகள், அவர்கள் அந்த வீட்டிலிருந்து தப்பி போவதற்கு முன்பதாக அவர்கள் பிடித்து விட்டார்கள். அவளை அவர்கள் நாசம் பண்ணி சீரழித்து அதற்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வைத்து நிர்மாணப்படுத்தி கொண்டு போட்டார்கள். அப்ப நாங்கள் கேட்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் ஏன் இன்னும் ஆண்டவரை நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு காலத்திலே பாவத்தில் அமிழ்ந்து கிடந்தோம், நாங்கள் எதுக்கு வாழுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது, அன்றாட எதையாவது சாப்பிடணும் அதுதான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்திலிருந்து ஏதாவது நன்மை பெற வேண்டும் என்பதற்காக பலிகளை செலுத்தி கொண்டிருந்தோம், மிருகங்களை பலியிட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனா அங்க வருடத்துக்கு ஒரு முறை ஒரு 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 விழா நடக்கும். என்ன விழா என்று சொன்னா, ஒரு மாட்டை ஒரு கம்பத்திலே கட்டி வைத்து விடுவார்கள். அந்த மாடு சுத்தி இந்த இடத்துல சுத்தி ஓடுற மாதிரி இருக்கும். மாடு ஓடி தப்ப முடியாது, கொஞ்சம் நீளமா அந்த கயிறை கட்டி விட்டுருவாங்க. அங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கத்தியோ இல்லை அரிவாளோ வெட்டுக்கத்தி ஏதாவது கொண்டு இந்த மாடு உயிரோடு இருக்கும் போதே இந்த மாட்டிலிருந்து வெட்டி ஒரு சதை கண்டத்தை இவர்கள் எடுக்க வேண்டும். அது உயிரோடு இருக்கும்போது, செத்த பரவில்லை, உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மாடை இவர்கள் அடித்து அதிலிருந்து ஒரு சதை கண்டத்தை எடுத்து இவர்கள் வீட்டில் கொண்டு போனால் இவர்களுடைய கடவுள் இவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்த எங்களை, சுவிசேஷத்தை நாங்கள் கேள்விப்பட்ட போது, எங்களுக்காக ஒரு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்து எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் என்றால், அந்த இயேசுவுக்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம். எங்க பாவத்துக்காக, நாங்க எங்க பாவத்தை தீர்க்கிறதுக்கு, நாங்க எப்படியாவது கடவுளத்து நன்மை பெறதுக்கு போய் மாட்டையும் ஆட்டையும் கொண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களை மீட்கிறதுக்காக, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு கடவுள்
அவருடைய உயிரை இந்த இடத்துல கொடுத்திருப்ப, இந்த உலகத்தில் கொடுத்திருப்பானால் அந்த ஆண்டவரை விட்டு நாங்கள் ஒரு நாள் பின்வாங்க மாட்டோம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க இன்னும் உபத்திரவத்துக்குள்ளா போனாலும் சரி, நாங்கள் அந்த இயேசுவை விட்டு விலகவே மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நிந்தித்தாலும் சரி, எத்தனை பேர் எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்க நாங்கள் தயார். காரணம், எங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினாரே. எப்படி அவர்களால் எப்படி இருக்க முடிந்தது? அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வேதம் இப்படியா சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எப்படி இந்த பலன் அவர்களுக்கு வந்தது? பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த ஒரு பெரிய சொத்து நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்குமானால் இந்த சிலுவையை விட்டு ஒரு நாள் நம்மால் விலக முடியாது. வாசித்த இந்த பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாரை பார்த்து கேட்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்படி என்றால் சுருக்கமாக யார் இந்த கலாத்தியர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து அந்த இடங்களிலே சில, அது கலாத்தியா என்று சொன்னால் அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு சுற்றுவட்டார பகுதி. அந்த பகுதிகளில் அநேக பட்டணங்கள் இருந்தது. அப்படியானால் அந்த பகுதிகளில் ஏறக்குறைய ஒரு 3, 4, 5 சபைகள் இருந்தது. அந்த எல்லா சபையும் நிறுவினது அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாசும். இப்ப அவர்களுக்கு இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சபைகளை நிறுவி 1 வருடம் கூட முழுமையாக ஆகவில்லை. ஏறக்குறை சில மாதங்கள், 1 வருடத்துக்கும் குறைவான மாதங்கள் மாத்திரம்தான் ஆயிருக்கிறது. அந்த நாட்களுக்குள்ளேயே அவர்கள் எல்லாரும் புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களுக்கு உள்ள வந்த புதிய விசுவாசிகள், குழந்தையை போல இப்பதான் அவங்க ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள், சிலுவையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. ஏன் அப்படி சொல்றார்? நம்ம யாரும் ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களே ஆயிருக்கிறவங்க, ஒருவேளை அந்த வேதத்துக்கு பிரியமில்லாத ஏதோ காரியத்தை செய்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு பாவமான காரியத்தை அல்லது தவறான காரியத்தை, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்துட்டாங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம புத்தி இல்லாதவனை அப்படி சொல்லுவோமா? சொல்லணும், அவ்வளவுதான். அவன் இயேசுவை விட்டுட்டே போயிடுவான். ஆமாம், அவங்கள கூப்பிட்டு பக்குவமா, தம்பி வாப்பா, சகோதரி வாங்க, நம்ம செய்தது சரி, ஆனால் இப்போ நம்ம பைபிளில் இப்போ நீங்கள் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பக்குவமாக எடுத்து சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பவுலை பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களே ஆன இந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்ப இந்த கலாத்தியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சுவிசேஷத்தை அறியும் போது? கலாத்தியர்களது நிருபம் 4வது அதிகாரம் 13, 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படியானால் சுவிசேஷம் இவர்களுக்கு முதலாவது பிரசங்கம் பண்ணப்பட்ட பொழுது, சுவிசேஷத்தை இவர்கள் அறிந்து கொண்ட போது இவர்கள் அவர்களை எதிர்க்கவில்லை, இவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் ரொம்ப மென்மையான இருதயம் கொண்டவர்கள். சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்களையும் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்கள் தான் இந்த கலாத்திய சபையினர். அவர்கள் அந்த வசனத்தை நான் படித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு பெரிய சரீர பலவீனத்தினால் இருந்திருக்கக்கூடும். அப்போ சரீர பலவீனத்தோடு ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது, எப்பா நீயே வியாதியா இருக்கிற, உன் கடவுளால உன்னையே காப்பாற்ற முடியல, அப்படி இருக்கும்போது உன் கடவுளை நாங்க ஏன் பின்பற்றணும், அப்படிதான் பொதுவாக கேட்டிருக்க கூடும். ஆனா இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் அப்படி கேட்கலை. அவங்க அப்படியே அந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள்.
அதற்கு முன்பதாக வரைக்கும் அந்த கலாத்திய அந்த பிரதேசத்திலே இருந்த ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு தெய்வங்கள் இருந்தது. அப்ப அந்த ஒவ்வொரு பட்டணத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். இப்போ இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அறிந்தவுடன் அப்படியே முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் சுவிசேஷத்தை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இரண்டாவது, இந்த கலாத்திய சபை எப்படிப்பட்டவர்கள்? 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாண கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்? எதனாலப்பா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இவங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தெய்வ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களே ஆனதற்குள் இவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற ஒரு சபை கூட்டமாய் இவர்கள் இருந்தார்கள். ஆவியிலே ஆணலுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். 4வது அதிகாரம் 6வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படியானால் இவரது சபையார் எல்லாரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். இவர்கள் ஒன்றும் சாதாரண ஜனங்கள் அல்ல. அவர்கள் உடனே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சில மாதங்களே ஆயிருந்தாலும் இவர்கள் கிறிஸ்துவை நன்கு அறிந்து, சிலுவையை பற்றின உபதேசத்தை நன்கு அறிந்து, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்து நன்கு அறிந்து அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள். மேலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 3வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ. அப்படி என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர்கள் பாட அனுபவித்த ஜனம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிந்து சில நாட்களே ஆனாலும் இவர்கள் சுவிசேஷத்தையும் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். முழுமனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். மேலும் இவர்கள் உபத்திரவத்திலும் உறுதியாய் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சபை. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அதே வேர்ஷனில் நம்ம படிக்கும்போது இவர்கள் உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தினாலேயோ எதனாலேயோ செய்கிறார். அப்படியானால் இவர்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி ஆராதிக்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொண்ட ஜனம். ஹல்லேலூயா. சில மாதங்களே ஆன இந்த புதிய விசுவாசிகள், புதிதாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த சிறு கூட்டத்தார் ஆங்காங்கே 3-4 இடத்திலே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சிகளில் பார்க்கும்போது அவர்கள் 80, 100, 120 அப்படிப்பட்ட சிறு சிறு கூட்டமாய் ஆங்காங்கே இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மிகவும் ஆண்டவருக்குள் வல்லமாய் ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற ஜனம். இவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள். இவர்கள் உபத்திரவங்கள் வந்த போதும் இவர்கள் உறுதியாய் நின்றவர்கள். உபத்திரவங்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே சாதாரணம் அல்ல. காரணம், ரோமர்களுடைய ஆட்சி அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் இவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால், புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால், அவர்கள் எந்த தெய்வத்தை இதற்கு முன்பதாக வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு பக்கம் உபத்திரவம் வரும். அவர்கள் இவர்களை தள்ளி வைப்பார்கள், அவர்கள் இவர்களை கொலை செய்ய பார்ப்பார்கள். காரணம், அவர்கள் துரோகியாக பார்ப்பார்கள். அப்படி இருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த கிறிஸ்துவ மதம் யூத மதத்திலிருந்து அப்படியே வருகிறது இயேசு கிறிஸ்து வழியாக. அந்த நாட்களிலே பாக்ஸ் ரோமானா என்று சொல்வார்கள், ரோம சமாதானம், ரோமன் பீஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை இருந்தது. என்னவென்றால், நாங்கள் எங்கள் தெய்வத்தை ஆராதிப்போம், எங்கள் யெகோவா தேவனை நாங்கள் ஆராதிப்போம், எங்களை நீங்கள் தடை செய்யக்கூடாது, உங்களுக்கு வேண்டிய எல்லா கட்டணங்களையும் எல்லா பண இதுகளையும் டாக்ஸையும் நாங்கள் கட்டிடுவோம், உங்களுக்கு தேவையான டாக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிறத மட்டும் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. இப்போ யூதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, நம்மகிட்ட இருந்து ஒரு கூட்டம் பிரிந்து போய் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ரோம ராயர்கள், ரோம அரசர்கள் எல்லாம் யூதர்களுக்கு விரோதமாய் வந்துடக்கூடாதே, அப்புறம் நமக்கு இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஆராதிக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம். அந்த பயத்தில் யூதர்களும் சேர்ந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்த தொடங்கினார்கள். அதே வேளையிலே இன்னும் அநேக ஜனங்கள் இவர்கள் திருவிருந்து எடுக்கிறாங்க பாருங்க, இதை வெளியே போய் ஐயோ இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் புதிதாக வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் யாருக்கும் தெரியாம அறை வீட்டை பூட்டி கொண்டு சிறு குழந்தைகளை கொன்று அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் என்று பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அநேக உபத்திரவங்கள் அந்த ஆதி நாட்களிலே இருந்தது.
இவைகளை எல்லாம் இந்த கலாத்திய சபை உறுதியாய் நின்று ஆண்டவரை பற்றி கொண்ட ஜனம். ஆக இந்த கலாத்திய சபையினர் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள், உபத்திரவத்திலும் உறுதியாய் இருக்கிறார்கள், இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்ப்பதற்கு, வெளியிருந்து பார்ப்பதற்கு எல்லா நிலைமையிலும், ஆவிக்குரிய நிலைமைகளிலும் உயர்ந்திருக்கிற ஜனம். யாராவது ஒருத்தர் இவங்களை வெளியே இருந்து பார்த்தா, எப்பா என்னமா ஆராதிக்கிறாங்க, என்னமா ஆண்டவருக்கு உறுதியா நிக்கிறாங்கப்பா, வெளியே இருந்து ஒரு சபை விசுவாசிகள் பார்த்தா அந்த பெரிய உபத்திரவத்தில் இவங்க எவ்வளவு உண்மையா நின்னாங்க, இவங்க ஆண்டவரால் உண்மையாகவே ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ளவங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வெளியே பார்ப்பதற்கு இவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பவுல் இவங்களை பார்த்து சொல்றார், மற்றவங்க எல்லாம் இவங்களை பார்த்து இவங்க ஆண்டவருக்காய் வைராக்கியமா நிற்கிறவங்கன்னு சொல்லும் பொழுது பவுல் இவங்களை பார்த்து சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், இவர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த அல்லது சிலுவையை பற்றி வைத்திருந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மேல் வைத்திருந்த விசுவாசம் இவர்களுக்குள்ளாக குறைய ஆரம்பித்தது. இவர்கள் இயேசுவை ஆராதிப்பது உண்மைதான், ஆலயத்துக்கு போவது உண்மைதான், திருவிருந்து எடுப்பது உண்மைதான், இவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் இவர்களுக்குள்ளாக இருக்க விசுவாசம் அது சற்று திசை திரும்புகிறதை பவுல் பார்க்கிறார். இவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், அந்த கலாத்திய நிருபம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தா 21 தடவை, 6 அதிகாரம் தான் இருக்கு, அந்த 6 அதிகாரத்தில் 21 தடவை பவுல் சொல்லுகிறார் விசுவாசம் 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 விசுவாசம். 21 தடவை 6 அதிகாரத்தில் விசுவாசம் விசுவாசம் திரும்ப 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 பவுல் சொல்லுகிறார். வேறு எந்த நிருபத்திலையும் அப்படி நம்ம பார்க்க முடியாது. திரும்ப 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 விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்றார். காரணம், இவர்களுடைய விசுவாசம் சற்று குந்தி போயிருக்கிறது. 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் முன்னர் பிரித்தெடுத்தது என் கிருபையினால் அழைத்த தேவன். 2:16 நினைக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். புறஜாதியர் 2:15 புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி. அப்படியானால் இவர்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். பின்பு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், விசுவாசத்தினாலே இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். 5வது வசனத்தை வாசித்தால், விசுவாசத்தினாலே இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்த இவர்கள், உபத்திரவத்திலும் ஆண்டவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்த இவர்கள், இவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் இப்பொழுது அசைய ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால இவ்வளவு நன்மையை பெற்று அனுபவித்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். தினந்தோறும் அற்புதங்களை பெறுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் எப்படி இந்த விசுவாசத்தை விட்டு இவர்கள் பின்மாறி போனார்கள்? எப்படி இவர்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்றால், 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவர் யார்? அப்படியானால் இவ்வளவு உறுதியாய் ஆண்டவருக்கு இந்த ஜனத்தை அவர்கள் கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் சிலர் இவைகளை மயக்கி போட்டார்கள். எப்படி என்று சொன்னால், சிலர் யூதர்களை, யூத மதத்தை முக்கியப்படுத்துகிற சிலர், யூத மதத்தை சேர்ந்த மதவாதிகள் சிலர் இவர்களுக்குள்ளாக பூந்து, எவா நீங்க ஆண்டவரை பின்பற்றினதெல்லாம் உண்மைதான்ப்பா, எல்லாம் நல்லதுதான், நீங்க சிலுவையை பின்பற்றினது உண்மைதான், சிலுவை எல்லாம் 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 ரைட்டு, ஆனா நீங்க வேற எதையும் மாற்ற தேவையில்லை, ஆண்டவர் விசுவாசிங்க, ஆண்டவர் ஆராதிங்க போதும், ஆனா நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்க வழிமுறைகளை ஒன்றும் நீங்க மாற்ற தேவையில்லை, நீங்க இருக்கிற மாதிரியே இருந்தா போதும், உங்க குணங்கள் மாற தேவையில்லை, இங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது. 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் இவர்களோ, அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே
உங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அப்படியானா இவங்க சொல்றாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதெல்லாம் சரிதான், ஆனா அதற்காக நீங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நீங்க மற்றவர்களிடத்தில் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்க யூதர்களால் நீங்க துன்பப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சிம்பிள், நீங்க ஆண்டவர் ஆராதிங்க, எல்லாம் சரிதான், அவரை விசுவாசிச்சுக்கோங்க, எல்லாம் சரிதான். அதே நேரத்தில் நீங்க அப்படியே எங்க மதத்தையும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிடணும். நாங்கள் செய்கிறது மாதிரி நீங்கள் அப்படியே தேவாலயத்துக்கு வரணும், நாங்கள் கொடுக்குற மாதிரி பலி கொடுக்கணும், நாங்கள் கொடுக்குற மாதிரி வரி செலுத்தணும், இப்படியெல்லாம் எங்களை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு உபத்திரமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அப்படியானால் சிலர் இப்படி உள்ள புகுந்து அவங்களுடைய விசுவாசத்தை கலக்கி பார்க்கிறார்கள், விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் சிலுவையின் மேன்மையை குறித்த நல்ல ஒரு தெளிவு இவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. சிலுவையின் மேன்மையை இவர்கள் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உண்மைதான். இவர்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள், உண்மைதான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், உண்மைதான். ஆனால் இவர்கள் சிலுவையின் மேன்மையை இன்னும் அறியவில்லை. ஹல்லேலூயா. சிலுவையை மேன்மையை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் சத்தியத்தை குறித்து துன்பப்பட அல்லது சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்பட நாம் ஐயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காய் நீதி செய்வார், கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார் என்கிற விசுவாசம், கர்த்தர் நமக்கான பலனை சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறார் என்ற தெளிவு எவர்களுக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளும் சிலுவையை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். இந்த கலாத்திய சபை இவர்கள் கலக்கம் வருகிறார்கள், இவர்கள் விசுவாசம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அசைஞ்சு பார்க்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இவர்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படியே மாறிட்டு பாருங்க. இயேசு சொன்னது போல் இவர்கள் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக மாறிட்டாங்க. வேற மதத்தை சார்ந்தவங்களும் இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, வேற ஜாதியை சேர்ந்தவங்களும் இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்றாங்க. ஆனா இப்போ சிலர் வந்து அப்படியே குழப்புறாங்க, ஏப்பா நீங்க இப்படியெல்லாம் மாற தேவையில்லை, உங்க குணங்கள் எல்லாம் மாற தேவையில்லை, உங்க பேச்செல்லாம் மாற தேவையில்லை, நீங்க இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உபத்திரவம் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா வாழ்ந்து இருக்கலாம் என்று சொல்லி சிலர் இவர்களை குழப்புகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையும் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவருடைய விசுவாசம் எப்படி குன்றி போகிறது என்றால், இவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு சற்று கூச்சப்பட்டு ஒதுங்குறாங்க. இப்ப புதுசா கேள்விப்படுறாங்க, ஓஹோ இயேசுவை அறிந்து கொண்டோம், சரிதான், நம்ம போய் ஆராதிச்சுட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு வந்துடலாம், நம்ம வேற எந்த நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டாம், நம்ம பழது போல யார் கூட சேர்ந்து நம்ம யார் கூட சேர்ந்தோமோ சேர்ந்துக்கலாம், துன்மார்க்கமா ஜீவிச்சுக்கலாம், பாவத்தை செய்துக்கலாம். ஆனா இயேசுவை மாத்திரம் போய் ஆராதிச்சுட்டு வந்துட்டா போதும், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டது மாதிரி ஆச்சு, உலகத்தையும் பின்பற்றின மாதிரி ஆச்சு, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. இப்படித்தான் இந்த கலாத்திய சபையினர் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விஷயம் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆராதனை முறையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய சிந்தையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மற்றவர்களோடு பழகிற நம்முடைய பழக்கத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இயேசுவை மாத்திரம் ஆலயத்துக்கு போய் ஆராதித்து விட்டு வீட்டுக்கு போறோமா, இல்லை இந்த வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வேதம் உபதேசிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டோமானால் நிச்சயமாக நாம் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டியது வரும், நிச்சயமாக நாம் அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும். உலகத்தால் நடக்கிறது போல நம்மால் நடக்க முடியாது, உலகத்தால் செய்கிற எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்ல முடியும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, ஆசீர்வாதத்தில் இல்லை, பணத்தில் இல்லை, இந்த வேதத்தின் சத்தியத்தின்படி என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது, கிறிஸ்துவுக்காய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுல என் வாழ்க்கை எவ்வளவு உறுதியா இருக்கிறது, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எவ்வளவு மாறி இருக்கிறது.
துன்மார்க்கம் நடக்கிற வழிகளில் நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே. இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நாம் துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து தான் நாம் சுற்றி திரிந்தோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்துக்கு வரும்போது நல்லா ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், வசனங்களை எல்லாம் கேட்கிறோம். மறுபடியும் மாலையில போய் யார் கூட சேர்ந்து மற்றவர்களை பரியாசம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறோம்? யார் கூட சேர்ந்து மற்றவர்களை பற்றி நாம் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? யாரை பற்றி நாம் குறை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நாம் அப்படித்தான் இருந்தோம். இயேசுவை அறிந்த பின்பு ஏன் நமக்குள் இன்னும் அந்த மாற்றம் வரவில்லை? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படி நம்மை மயக்குகிறவன் யார்? பணமா? நம்முடைய நண்பர்களா? நம்முடைய சூழ்நிலைமையா? இன்னும் அதே பாவ பழக்க வழக்கங்கள், இன்னும் அதே பழைய பேச்சுக்கள், இன்னும் பழைய அதே மாம்சத்துக்குரிய கிரியைகள், அதே இச்சைகள் நமக்குள்ளாக இருந்து மாறி இருக்கிறதா? நம்ம ஒரு விஷயம் இந்த மாலை வேளையிலே சோதித்து பார்ப்போமாக. இரண்டாவது, இவர்கள் எப்படி விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனார்கள்? 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப்போகிறீர்களே. நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? ஆவியினாலே நீங்கள் ஆரம்பம் பண்ணினீர்கள், இப்பொழுது மாம்சத்திலே முடிக்க பார்க்கறீங்கப்பா. நீங்க வேகமா ரட்சிக்கப்பட்டு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டீங்க, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்க, எல்லாம் சரிதான். ஆனா போக போக இப்ப மாம்சத்துல நீங்க முடிக்க பார்க்கறீங்க. ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அல்லவா? தினந்தோறும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தினந்தோறும் 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 ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து, மகனே மகளே, நீ செய்வது தப்பு, நீ செய்வது சரி, நீ போகிற பாதை அதில்லை, நீ இந்த பாதையில போ. ஆண்டவர் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்க்கை ஜீவியத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, மாம்சம் சொல்லுது, எப்பா நீ இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நீ சபைக்கு போய் ஆண்டவர் ஆராதிச்சு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொன்னா போதும். ஆவி சொல்லுது, இல்லை இதை செய்யக்கூடாது. மாம்சம் சொல்லுது, என்ன பாரு பாரு அவ அதை செய்யறா பாரு, போய் சொல்லு, அவள் அவங்கள்ட்ட போய் சொல்லு. ஆவி சொல்லுது, சொல்லாத, அவங்க குற்றப்படுத்தாத. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருத்தர் மேல நமக்கு கோபம் வந்துச்சுன்னா, இதுக்கு மேல உன்ட்ட நான் பேசினேன்னா பார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் மாறலையே. ஒருத்தர் மேல கசப்பு உருவாகும் பொழுது ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றார், மகளே மகனே வேண்டாம், அவங்க தெரியாம செய்திருப்பாங்க, மன்னிச்சிரு. அதே நேரத்தில் மாம்சம் சொல்லுது, அவன் இப்படி செய்துட்டான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நாம் இதனால் வழி நடத்தப்படுகிறோம். மாம்சத்தினாலேயா இல்லது பரிசுத்த ஆவியினாலேயா? கலாத்திய சபையினர் அவர்கள் அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறது உண்மைதான், அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மைதான், அந்நிய பாஷையை பேசுகிறது உண்மைதான், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறது உண்மைதான், நாள்தோறும் புதிதாக விசுவாசிகள் சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறது எல்லாம் உண்மைதான்.
ஆனா அவங்க வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் வழிநடத்தப்படவில்லை. இயேசு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய சொத்து. அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தம், அவர் மரித்து உயிரோடு எழுந்து போனதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் வரும்போது அவர் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நடத்துகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் நடக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாலை வேளையிலே ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்குள்ளாமல் இல்லாமல் போனால் விசுவாசத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போய்விடுவோம். நமக்கே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம ஆண்டவரை நான் ஆராதனைக்கு போறேன், காணிக்க கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஆவியில நிரப்பி ஆராதிக்க, அந்நிய பாஷைகள்லாம் பேசுறேன். ஆனால் என்னுடைய ஜீவிதம் ஆவியினால் நடத்தப்படுகிறதா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் நிரம்புகிற அனுபவம். முதலாவது, அவர்கள் சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள், சத்தியத்தை பின்பற்ற மனதில்லாமற் போனார்கள். இரண்டாவது, அவர்கள் ஆவியினால் நடத்தப்படாமல் இருந்தார்கள். மூன்றாவது, எப்படி அவர்கள் விசுவாசத்தை விட்டு பின்மாறினார்கள்? காரணம், அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால இச்சிக்கப்பட்டார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால இச்சிக்கப்பட்டார்கள். மூன்றாவது அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அந்தபடி விசுவாசம், 9வது வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்ப ஏன் பவுல் ஆபிரகாமை பத்தி திடீர்னு சொல்றாருன்னு கேட்டா, இந்த புதுசா சிலர் சொன்னாங்க பாருங்க, எப்பா நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க அப்படியே இருந்துக்கோங்க, இயேசுவை மாத்திரம் ஆராதித்துட்டு அப்படியே உங்க பழைய வாழ்க்கையை பின்பற்றினா நீங்க போதும்னு சொல்றாங்க பாருங்க. இந்த கூட்டம் அப்படியே சொல்றாங்க, இவங்களை அப்படியே திசை திருப்புறாங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உபத்திரவப்பட்டு கொண்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதனால நீங்க அப்படியே பழைய வாழ்க்கைக்கு வந்துருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க சுதந்திரிக்கணும்னா நீங்க பழையது மாதிரி வாழ்ந்தா போதும். நீங்க இவ்வளவு உபத்திரப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க விசுவாசத்தில் நிலைத்து நின்று நீங்கள் மரணத்துக்கு எதுவான இந்த பெரிய உபத்திரவங்களையும் அநேகருடைய பகையும் நீங்க சம்பாதிக்க வேண்டியதில்லை, அவமானப்பட வேண்டியதில்லை, அசிங்கப்பட தேவையில்லை. நீங்க பழையது மாதிரியே வாழ்ந்துட்டு பழையது மாதிரியே நீங்க பாவம் செய்தாலும் என்ன செய்தாலும் போய் ஒரு பலியை கொடுத்துட்டா போதும், ஒரு காணிக்கை செலுத்திட்டா போதும், ஒரு ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சியோ கொண்டு போய் நீங்க பலி செலுத்திட்டு வந்துட்டா போதும், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும்? வேதத்தை பாருங்க, வேதம் சொல்லுது, நியாய பிரமாணத்தை நீங்க பின்பற்றினா போதும், உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து ஆசை காட்டி இவர்களை திசை திருப்புகிறார்கள். இவருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் அதற்காக நாம் உலகத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். உலகம் சம்பாதிக்கிற பிரகாரமாய், உலகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிரகாரமாய் நாம் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. உலகம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடுகிற பிரகாரமாய் நாம் போட வேண்டிய தேவையில்லை. தேவனிடத்தில் உள்ள விசுவாசம் அவர் நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அவங்க திறமையில கிடையாது, அவர்களுடைய பணபலத்திலேயோ பொருள் பலத்திலேயோ செல்வாக்கிலேயோ கிடையாது. அவர்கள் சிலுவையின் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அவர்கள் சிலுவையின் மீது வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஆசீர்வாதத்திற்காக நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்திற்காக நாம் யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை பிரதானப்படுத்துகிறோம்? மனிதர்களை பிரதானப்படுத்துகிறோமா, அல்லது நமக்கு பணம் பொருள் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியங்களை நாம் பிரதானப்படுத்துகிறோமா? இல்லை எதுவானாலும் சரி, என் தேவனுக்காக நான் என் தேவனுடைய விசுவாசத்தில் நான் உறுதியாக நிலைத்திருப்பேன், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறோமா? கலாத்திய சபையினர்
விசுவாசத்தை விட்டு பின்மாறி போனார்கள். காரணம், சத்தியத்தை பின்பற்ற சற்றவர்களுக்கு கடினமாக இருந்தது. முதல்ல நல்லதா இருந்துச்சு. சிலர் சொல்றாங்க பாருங்க, அப்பா நீ ஏன் போற, நீ ஏன் சும்மா சும்மா ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா 600 ரூபா கூலி கிடைச்சிருக்கும்ல, அங்க போயிருந்து சும்மா ஜோம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வா எங்க கூட வா கொஞ்ச நேரம். இவர்கள் ஆவியிலே நடத்தப்படாமல் போனார்கள், பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படாமல் போனார்கள், தங்களுடைய மாம்ச இச்சையின்படி நடக்க ஆரம்பித்தார். உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மேல் இவர்கள் இச்சை கொண்டார்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனதற்கான அடையாளங்கள். ஏன் இப்படிப்பட்ட பின்மாற்றம் வந்துச்சு? ஏன் இப்படிப்பட்ட பின்மாற்றம் வந்துச்சு? அதனால்தான் பவுல் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பு பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படியானால் இவங்க சிலுவையில இயேசு அறைந்ததை நேரில் எல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் சிலுவையை குறித்த உபதேசத்தை தெள்ள தெளிவாக, மிக தெளிவாக பவுல் இவர்களுக்கு போதித்திருந்தார். அவ்வளவு தெளிவாய் இவர்கள் உபதேசத்தை அறிந்திருந்தாலும், தெளிவாய் இவர்கள் சிலுவையை பற்றி அறிந்திருந்தாலும் இவர்கள் பின்மாறி போனார்கள். காரணம், அந்த சிலுவையின் மேன்மையை அவர்கள் இன்னும் முழுமையாக அறியவில்லை. புத்தி இல்லாத கலாத்தியரே, பவுல் எதை புத்தி இல்லாத என்று சொல்லுகிறார்? புத்தியினம் எது? வேதம் சொல்லுகிற அல்லது பவுல் சொல்லுகிற இந்த புத்தி இல்லாம என்றால் என்ன? நீங்கள் சிலுவையை எப்பொழுது விட்டு விடுகிறீர்களோ அப்பொழுது நாம் புத்தியற்றவர்களாய் மாறி போகிறோம். சிலுவை நம்முடைய ஞானம், சிலுவை நம்முடைய சொத்து, சிலுவை நம்முடைய செல்வம், சிலுவை நம்முடைய செல்வாக்கு, சிலுவை நம்முடைய பலன், சிலுவை நம்முடைய அதிகாரம். இந்த சிலுவையை எப்பொழுது நாம் விட்டு விடுகிறோமோ, உலகத்தின் பார்வையிலே நாம் வேண்டுமானால் ஞானவான்களை காணப்படலாம். இந்த வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் புத்தி இல்லாமல் போனீர்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவரை நம்மை படைத்தார்? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சதுல மனுஷனை படைத்தார்? ஏன் நம்ம இந்த உலகத்திற்குள்ளாக வந்தோம்? ஆண்டவர் நம்மை படைத்து நமக்கு மேல இருந்து நம்மை ஆளுகை செய்ய ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் படைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வதற்காக, அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட மகிமையிலே நாம் ஆளுகை செய்வதற்காக, அவருடைய மகிமைக்கென்று அவரோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவம் நம்முடைய உலகத்தில் வந்த பொழுது, மனிதன் விழுந்து போன பொழுது, ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிற, ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழுகிற அந்த பாக்கியத்தை மனிதன் இழந்து போனான். அந்த பாக்கியத்தை மீண்டும் நமக்கு கொடுத்து மீண்டும் நம்மை அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு ஏற்படுத்தும்படியாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால மீண்டும் மனிதனை மீட்க முடியவில்லை. மனிதன் பாவம் செய்துட்டு போய் ஒரு ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்துட்டு வந்துடுறான். முழுமையாய் பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. முழுமையாய் பாவத்திலிருந்து அவனால் விடுபட்டு ஆண்டவரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. ஆண்டவர் நினைத்தது போல ஆண்டவர் உருவாக்கின காரணத்துக்காக மகிமையில அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கான தகுதி இந்த நியாயப்பிரமாணத்தால் கொடுக்க முடியவில்லை. அது வெறும் மாம்சத்தின் கிரியாயும் இருந்தது. மாம்சத்தை விட்டுவிடாமல் உறுதியாய் நிலைத்திருப்போமானால், வேதம் சொல்லுகிறது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
என் விசுவாசத்தை, சிலுவையின் மீது நான் வைத்திருந்த விசுவாசத்தை, எனக்காய் ரத்தம் சிந்திய என் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று உரக்க சொல்ல முடியும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே பவுலை போல நானும் சொல்லணும்பா, நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும், என் ஓட்டத்தை நான் விசுவாசத்தை காத்து கொண்டு முடிக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்க விரும்புகிறீர்கள்? அப்படி இருக்கிற எங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு நாளும் என் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது ராஜா. எனக்காய் நீர் சிலுவையில் சிந்தின, எனக்காய் நீர் சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்காதபடிக்கு என்னை விசுவாசத்தை விட்டு மயக்கி பின்வாங்க போகிற செய்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அது இந்த மாலை வேளையிலே என் வாழ்க்கையை விட்டு, என் சிந்தையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு அவைகள் அகன்று போவதாக, அவைகள் வெளியேறுவதாக. ஷகலபரகதுடமனா ரிகபல சந்துரமன தையந்தரபல ரிகலப சந்துரபலரியந்தரமனா துரபல சந்தரேலரி அந்தரமனா. மாம்சத்தின் கிரியைகள் இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த மாலை வேளையிலே ஒரு விஷயங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆவியிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியிலே ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு ஜீவியம் எங்களுக்குள்ளாய் வரத்தக்கதாய் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் அனிதினமும் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த நாட்களில் எங்களை கொண்டு செல்லுவீராக. சிலுவையின் மேன்மையை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து, சிலுவையின் அன்பின் ஆழத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து, உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக் கொள்ள, அந்த சிலுவையை நாங்கள் கடைசி வரை, இறுதி மூச்சு வரை உறுதியாய் பிடித்து, உறுதியாய் நிலைத்திருந்து விசுவாசத்திலே எங்கள் ஓட்டத்தை நாங்கள் நேராய் ஓடத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.